ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது டெஸ்டிங் ஆப் இன்சுலேட்டரில் ரெண்டாவது டெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். 3 விதமான டெஸ்ட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஃப்ளாஷ் ஓவர் டெஸ்ட்டை பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது டெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். அந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் ஒரு சப் டெஸ்ட் ஒரு 5 டெஸ்ட் இருக்குது. என்ன? டெம்பரேச்சர் சைக்கிள் டெஸ்ட், பஞ்சர் வோல்டேஜ் டெஸ்ட், போரோசிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெஸ்ட். இப்போ நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டெம்பரேச்சர் சைக்கிள் டெஸ்ட்டை பார்க்கலாம். இந்த டெம்பரேச்சர் சைக்கிள் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்? இப்போது இந்த டெஸ்ட்டில் முதல்ல இன்சுலேட்டர் நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு 70 டிகிரி சென்டிகிரேடில் 1 மணி நேரம் நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்? உடனே வெளில எடுத்துகிட்டு 7 டிகிரி சென்டிகிரேடில் 1 மணி நேரம் வந்து கூல் பண்ணுறோம். 70 டிகிரியில் ஹீட் பண்ணுறோம், வெளில எடுத்து 7 டிகிரியில் கூல் பண்ணி இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த ஹீட் பண்ணுறது கூல் பண்ணுறது ஹீட் பண்ணுறது கூல் பண்ணுறதுன்னு இந்த ப்ராசஸை 3 தடவை செய்யணும். இந்த மூணு தடவையும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்சுலேட்டரை எடுத்து காய வச்சு அந்த கிளேசிங் மேலே உள்ள அந்த வழவழப்பான அந்த பார்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது அதில் எந்த விதமான டேமேஜோ அந்த பளபளப்பு தன்மை ஏதாவது போயிருக்குதோ அதெல்லாம் செக் பண்ணணும். அப்படி ஏதாவது எதுவுமே இல்லை அப்படின்னா டெஸ்ட்டில் பாஸு. மேலே ஏதாவது கிராக் விழுந்துருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு, மேலே வழவழப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த டெஸ்ட்டில் டெம்பரேச்சர் சைக்கிள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுத்த டெஸ்ட்டு பஞ்சர் வோல்டேஜ் டெஸ்ட். இப்போ இந்த டெஸ்ட்டில் இன்சுலேட்டரை முதல்ல ஒரு இன்சுலேட்டிங் ஆயிலில் இன்சுலேட்டர் எடுத்து நம்ம உள்ள முழுக வச்சிடறோம், டிப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதை கொடுக்கக்கூடிய நார்மல் வோல்டேஜை 1.3 டைம்ஸ் ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜை அப்ளை பண்ணுறோம். இப்போ நார்மல் வோல்டேஜ் 1 டைம் கொடுக்கறதுக்கு பதிலாக 1.3 டைம்ஸு ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜை அப்ளை பண்ணுறோம். இப்போ அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த இன்சுலேட்டரில் எந்த விதமான பஞ்சர் டேமேஜும் ஆகக்கூடாது. இப்போ ஆயிலில் மூழ்க வச்சுட்டு 1.3 டைம்ஸ் ட்ரை ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது எந்த டேமேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த டெஸ்ட்டில் இந்த பஞ்சர் வோல்டேஜ் டெஸ்ட்டில் இன்சுலேட்டர் பாஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஏதாவது கிராக்கோ இல்லை உடஞ்சி டேமேஜ் ஆகுறதோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த டெஸ்ட்டில் ஃபெயிலு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து போரோசிட்டி டெஸ்ட். இந்த போரோசிட்டி டெஸ்ட் எதுக்காக? அந்த இன்சுலேட்டருக்குள்ளே அந்த நுண்துளைகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இது. அது என்ன பண்ணணும்? நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு இன்சுலேட்டர் எடுத்து உடச்சி தூளாக்கணும். தூளாக்கி அந்த தூளான பாகங்கள் எல்லாத்தையும் எடுத்து 0.5% ஆல்கஹால் சொல்யூஷனில், இப்போ அதுக்கான ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஆல்கஹால் சொல்யூஷனில் நம்ம 24 மணி நேரம் அதை வந்து ஊற வைக்கணும். அங்கே ஊற வைக்கும்போது அந்த ஆல்கஹால் சொல்யூஷனோட அதாவது 0.5% ஆல்கஹால் சொல்யூஷனு அதோட ப்ரெஷர் வந்து 140.7 kg/cm². இருக்கணும். எப்படி நம்ம அதை ஒரு 24 மணி நேரம் மூழ்கி இருக்கும்போது அந்த சாம்பிளை எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் செக் பண்ணும்போது அதில் எந்த வித பெனட்ரேஷன் இருக்கக்கூடாது. அந்த நம்ம மூழ்கி வச்ச அந்த ஆல்கஹால் சொல்யூஷன் அந்த இன்சுலேட்டருக்குள்ளே ஊடுருவாமல் இல்லாமல் இருந்ததுன்னா, ஊடுருவாமல் வெறும் இன்சுலேட்டர் மட்டும்தான் நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது இருந்ததுன்னா அது அந்த போரோசிட்டி டெஸ்ட்டில் பாஸ்ன்னு அர்த்தம். இல்லை அதில் ஏதாவது உள்ள ஊடுருவி இருக்குது அப்படிங்கும்போது டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்? இதை வந்து முக்கியமாக பின் இன்சுலேட்டரை மட்டும்தான் நம்ம செக் பண்ணுறதுக்காக மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டை பண்ணுறோம். இதை இன்னொரு பேர்லேயும் சொல்லலாம், பெண்டிங் டெஸ்ட் அப்படின்னு கூட இதை சொல்கிறோம். இந்த டெஸ்ட்டில் இன்சுலேட்டரை ஸ்டீல் பின்னை வந்து பொறுத்துட்டு மேக்ஸிமம் ஒர்க்கிங் லோடை விட மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த்தை விட 2.5 மடங்கு அதிகமான அந்த மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த்தை நம்ம கொடுக்கும்போது 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை கொடுப்போம். 1 நிமிஷம் வரைக்கும் எந்த வித டேமேஜும் ஆகலை, தொடர்ந்து கொடுப்போம். 1 நிமிஷம் வரைக்கும் எந்த டேமேஜும் ஆகலை அப்படின்னாக்கா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டில் பாஸ்ன்னு அர்த்தம்.
இப்போ நார்மல் இன்சுலேட்டரை ஒரு பின்னில் அந்த கிராஸ் ஆங்கில் பொறுத்துட்டு அது மேலே மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் அந்த மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த்தை 2.5 மடங்கு அதிகப்படுத்தி செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது 1 நிமிஷம் வரைக்கும் அந்த டேமேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா ஓகே, டெஸ்ட்டில் பாஸ். ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டெஸ்ட்டில் ஃபெயில்னு அர்த்தம். அடுத்து கடைசியாக பார்க்க போகிறது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெஸ்ட். இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரை மட்டும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் இது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென்சைல் அந்த லோடை போல் 2.5 மடங்கு மேக்ஸிமம் டென்சைல் லோடை அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணும்போது 1 நிமிஷம் வரைக்கும் எந்தவித டேமேஜும் ஆகக்கூடாது. இப்போ இந்த டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலேட்டரை 75% ட்ரை ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜை அப்ளை பண்ணி பார்ப்போம். முதல்ல அந்த மேக்ஸிமம் டென்சைல் லோடு 2.5 டைம்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம் 1 நிமிஷம் வரைக்கும் அது தாங்குதான்ட்டு. அதுக்கப்புறம் 75% ஆஃப் ட்ரை இந்த ஸ்பார்க் ஓவர் வோல்டேஜ் இந்த ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜை அப்ளை பண்ணி செக் பண்ணும்போதும் அது எந்தவித டேமேஜும் ஆகக்கூடாது. ஏன்னா இங்கே வோல்டேஜ் அப்ளை பண்ணுறதுனாலையும் மெக்கானிக்கலோட அப்ளை பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெஸ்ட். முதல்ல லோடு அப்ளை பண்ணுறோம் 2.5 டைம்ஸ். அடுத்தது எலக்ட்ரிக்கலாக வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் ட்ரை ஸ்பார்க் ஓவர் வோல்டேஜ் 75%. அதனால தான் இது ரெண்டுமே சேர்ந்துருக்கிறதுனால எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெஸ்ட். முக்கியமாக இது சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரை மட்டும் செக் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெஸ்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ரொட்டீன் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம்.